எல்லா இடம் நியூஸ் போய்கொண்டிருக்கும் நினைக்கிறேன். என்னென்றால் இன்று போதனா வைத்தியசாலையில் அடாவடித்தனமாக நுழைந்தார், அனுமதியின்றி நுழைந்தார் சொல்லி போதனா வைத்தியசாலையில் நாங்கள் படிப்பு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வெரி சாரி டாக்டர் சத்யமூர்த்தி, அங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு SLM ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் என் டைம் போகலாம். செகண்ட் திங் இஸ் ஐ ஹவ் ஸ்பெஷல் இம்யூனிட்டி டு எனி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ நான் உண்மையாக வேண்டி போனது என்னென்றால் அந்த ஒரு 170 பிள்ளைகளுக்கு இதில் நீங்கள் புலத்திலிருந்தும் நிலத்திலிருந்தும் கணவர் பார்த்து கொண்டிருப்பீங்கள். 180 பேருக்கு, அது சின்னப்படிகள் எல்லாரும் மறை பண்ணி பிள்ளை ஊட்டியோடு இருக்காங்க. 170-180 பேருக்கு டாக்டர் சத்யமூர்த்திக்கு லேபிளோ தெரியாது நினைக்கிறேன், நான் படிப்பிக்கிறேன் லேபிளோ. 3 வருஷம் தொண்டர் சுகாதார தொண்டர் அடிப்படையில் ஹாஸ்பிட்டலில் என்ன அக்ரிமெண்ட்ல எல்லாம் தெரியாது. பட் 3 வருஷம் நலம்புரி சங்கத்தால் வேலை கொடுக்குறேன் என்று சொல்லி வச்சிருந்திருக்கிறார். அது பிறகு கிட்டடியில் அவர் எல்லாரையும் டக்குனு எல்லாம் விட்டு மேபி லேபிளோ தெரியாது. மேபி அது என்னென்றால் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் மதிப்புக்குரிய வைத்தியர், தேசத்தின் மகுடம். டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் மஹிந்த அரசாங்கம் இருக்கைகளில் முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தமாக 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்ட பின்னர் 2009-10 ஆண்டுகளிலே வைத்தியசாலை அத்தியட்சராக அதற்கு பிறகு மஹிந்த அரசாங்கத்தின் கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸால என்போஸ்டர் அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அந்த என்போஸ்ட் என்ற என்னென்றால் சாகும் வரைக்கும் 60 வயசு வரைக்கும் ரிட்டையர் பண்ணும் வரைக்கும் அவர் அங்கே நிர்வாகியாக இருக்கலாம், யாரையும் அவரை மாற்றிடாது, என்போஸ்டில் இருக்க மாற்றிடாது. ஸோ அது எங்களுடைய தேசத்தின் மகுடம் நினைக்கிறேன், என்ன நேர்மைக்கு மகுடம் சத்யமூர்த்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் அங்கே ஒரு பியூரோக்ராட்டிக் மேனேஜராக, அதாவது இது BBA MBA படித்தாக்களுக்கு தெரியும், ஒரு பியூரோக்ராட்டிக் இதாக ஒரு சின்ன ஒரு மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டிருந்தார். அவர் அதுக்கு பதிலாக ப்ரொவிஷனல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் PDM எடுத்து வச்சிருந்தார் ஒரு காலத்தில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் அ போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ட், இஸ் நாட் அ கன்சல்டன்ட் அட் ஆல். அவர் 5 வருஷம் ஸ்ரீலங்காவில் படிச்சுட்டு ஃபாரினுக்கு போயிட்டு அங்கே போய் ஃபாரின் 1 year ட்ரைனிங் முடிச்சுட்டு வரணும். பட் கோவிட் நேரம் போய்க்குள்ள பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே கோவிட் கூடியதால் சத்யமூர்த்தி ஐயா அவர்களை அரசாங்கம் அழைத்தது என்று சொல்லி, அது அரசாங்கம் அழைக்கல, அங்கே விசா முடிஞ்சாலும் திரும்பி வந்தது. அப்படி போர்ட் சர்டிஃபைடு இல்லாத கன்சல்டன்ட் ஒரு ஆள். as far as to my knowledge, he is an acting consultant, he is not a consultant. ஸோ ஐயா அவர்கள் இன்று நான் காலை 9 மணி போல வைத்தியசாலைக்கு என்னுடைய சட்டத்தரணியோட நாங்கள் இன்றைக்கு வைத்தியசாலை எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 3-4 நாளாக முதல் நாள் பாராளுமன்ற அமர்வின் போது சம்பந்தப்பட்ட 170 தொண்டர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அவர் இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு போய்கல எனக்கு கோல் வந்தது. அப்போ நான் சொன்னேன், நான் பார்க்குறேன்னு சொல்லி இப்போ இன்றைக்கு தொடர்ந்து கோல் வந்திருந்தபடியே நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் 2 பேரில் லெட்டர் ஒன்று எழுதித்தாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி தந்து. ஸோ அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு வணக்கம். எப்படி சார் சோமா இருக்கு? கங்க்ராச்சுலேஷன் சார். நன்றி. இந்த சார் இதான் டாக்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க போறீங்க? நாங்க புத்தளையில வரோம் சார். ரைட். இப்போ மன்னார் போறீங்களா? மன்னார் போறோம். ரைட். பத்திரமா போங்க. ஓகே. பார்த்து சேஃப்டியா போங்க சார். நன்றி. வெளிச்சத்துல போய் இன்னொரு அப்ப அவர் இந்த இன்போஸ்ட் ஒன்று எடுத்து வச்சிருந்தபடியால அப்புறம் அந்த எனக்கு தொடர்ந்து கோல் வந்தபடியே நான் அந்த கோலை எடுத்து பார்த்துட்டு நான் போனேன். இதில் நின்றவொடனே அவங்க திருப்பி ஓடி வந்துடுவாங்க. ஸோ கோலை எடுத்துட்டு நான் போனேன். போய் என்னுடைய சட்டத்திறனியோடு தான் நாங்கள் அங்கே போனாங்க. போய்க்குள்ள அவர் அவருடைய அந்த வளமையான அடியாட்கள் கொஞ்சம் பிரிக்கணும், செக்யூரிட்டி மேர். இப்போ செக்யூரிட்டி மேரை பண்ண கூப்பிட்டு தன்னிட்ட அனுமதி எடுத்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ தன்னோட அனுமதி எடுத்து போட்டு தான் வைத்தியசாலைக்கு வரும். ஆஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் யார்கிட்டையும் அனுமதி எடுக்க தேவையில்லை. செகண்ட் திங் இஸ், நான் அங்கே ஒரு கிளினிக்கல் இதையும் டிஸ்டர்ப் பண்ணிடுறேன், நேராக டிரெக்டர் ஆஃபீஸுக்கு தான் போனேன். ஸோ நான் போய் கேட்டேன், இது சம்பந்தமா உங்களுக்கு பதில் தர இயலுமா, இல்லை நான் பாராளுமன்றத்திலேயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்
கேட்ட போது இல்ல உமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நான் உம்ம மாதிரி 1000 எம்பிமாரை கண்டிருக்கிறேன், 1000 மினிஸ்டர் மேற்ப இப்ப இருக்கிற எங்களுடைய மினிஸ்டர் என்ன பேர் மீன்பிடி வளத்துறை அமைச்சர் கூட என்னுடைய கையால் தான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பார்லிமெண்ட்ல போடுவோம், என்னுடைய கையால் தான். அதனால் நீங்கள் மினிஸ்டரோட போய் கதையுங்கோ, எங்களோட சுகாதார அமைச்சரோட போய் கதையும், போலீஸ்ல வழக்க போடும், அப்படி இப்படி என்று எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பாவம் இங்கிலீஷும் தெரியாது, சிங்களம் வேற ஒரு கண்ணு தெரியாது, தமிழையும் படிவா கதைக்க தெரியாது, கொஞ்சம் பதட்டமா இருந்தேன். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. 13ஆம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் கமிட்டி மீட்டிங் இருக்குது. 17ஆம் தேதி பாராளுமன்றத்தின் அமர்வு இருக்குது. அப்பதான் சொன்ன விஷயம், இப்ப நீர் ஹோன்ரபிள் ஆயிரும், நான் உமா ஹோன்ரபிள் இல்லைன்னு மாத்தி காட்டுறேன் சொல்ற அர்ஜுனாண்டு. மனநோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தட்ட கதைகள் மாதிரி இருந்தது. பட் நான் அதை பெரிய கணக்கெடுக்கல சொன்ன டாக்டர் நான் வந்து லேபிள் பண்ணக்கூடாது. அவரை நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊசிகளை நீட்டா கொடுப்போம். என்னால் இப்படியான ஆக்கள் கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறபடியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த என்டையர் கம்யூனிட்டியே பாதிக்கப்படும். முக்கியமா புலம்பெயர் தமிழர்கள்ட்ட நான் என்ன சொல்ல வரேன்டா, 170 பேரு 5000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு யாழ்ப்பாணத்துல சாதாரணமா ஒரு கடையில போய் சாதாரண 3 நாள் சாப்பாடு வேண்டியக்குள்ளேயே எப்படி ஒரு 5000-6000 ரூபாய் காசு வேணும். ஸோ வேலை செய்த 3 வருடங்கள்ல 5 மாதங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி முறையிடப்பட்டிருக்கு. ஸோ அது சம்பந்தமா நாங்கள் சம்பந்தப்பட்ட இதுகளை லேபல் ஒன்று இல்லாம இருக்கு. ஸோ 6 மாதத்துக்கு மேல நீங்கள் ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்ணி வச்சிருக்கலாது. ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்றேன்டா இபிஎஃப் இடிஎஃப் கொடுத்துருக்கணும். அப்படி கணக்கு விஷயம் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிக்கு தெரியாது. நீ ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற லோயஸ் எல்லாம் ஓடி இருக்கணும் அவரோட சப்போர்ட் பண்றதுக்கு. தயவு செய்து ஒரு மனச்சாட்சியின் படி ஒரு விஷயத்த நடந்து கொள்ளும். நான் ஜெயிலுக்கு போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அங்க ஒரு 170 பேர் சாப்பிட ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சது, எனக்கு 10 வயசுல பிள்ளை இருக்காது, அம்மா டாக்டர் நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வரணும், எனக்கு சம்பளம் தார இல்லையா, இப்ப நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த பிள்ளைகள் வேலை இது ஒன்று இருக்கு. ஸோ இது சம்பந்தமா காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படும். நான் நினைக்கிறேன் ஓடி போன ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் அந்த ஆங்கிரி பேர்ட் படம் பாத்தீங்களோ தெரியாது, அதுல சொல்லுவாங்க கால் மீ தி போலீஸ். அப்ப கால் தி போலீஸ் சொன்னேன். அப்ப ஒரு பிசி போலீஸ் கான்ஸ்டபிள். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், தம்பி நான் பாராளுமன்ற உறுப்பினர், நீ கொஞ்சம் சாத்தியம் சொல்ல. அந்த பிள்ளைக்கு சிங்கள பிள்ளைகள் தானே, சிங்கள எம்பிசி. ஸோ அவங்க ஒன்றுமே செய்யல. அப்புறம் டிஏஜிக்கு அடிக்க போறோம். அதுக்கு என்ன சொன்ன, நானே நம்பர் தாரன் அடிங்க, இப்ப நம்பர் தாரன் அடிங்க சொல்லி அது பிறகு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவர் நான் அச்சுறுத்தினு சொல்லல, அது தூசணத்தால பேசுறேன்னு சொல்லல, கம்ப்ளீட் ரெக்கார்டு என்னோட இருக்கு. அது தவிர இப்ப இருக்கிற அமைச்சர் தன் ஆள் தான் என்று சொல்றது வந்து என்பிபிக்கு ஒரு இழுக்கு. அனுரகுமாருடைய அரசாங்கத்துக்கு வந்து அமைச்சர் எந்த ஆள் தான் என்று சொல்றது வந்து ஒரு இழுக்கு. சோ அமைச்சருடைய இது சம்பந்தமா கதைப்பம். அது தவிர பாராளுமன்றத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது சம்பந்தமான விஷயங்களை. பாராளுமன்றத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு அது சொல்லணும் மாதிரி இருந்தது, சரியான பிள்ளையான விஷயங்கள். ஸோ 13ஆம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் இருக்குது. அதுல பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குது சொல்லி நாங்கள் பார்ப்போம். என்ன நடக்குது, அவர் என்ன செய்யறாருன்றது பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். மற்ற எம்பிமார் மாதிரி இல்லை, நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என் பணி மக்கள் சேவை செய்து கிடப்பதே. உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் எனக்கு வாக்களித்த 27,000 மக்களுக்காக, வாக்களிக்காத 6 லட்சம் மக்களுக்காகவும், வடக்கு கிழக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லணும். எனக்கு மன்னார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அடிச்சு கொண்டிருக்கீங்க, வாங்கோன்னு சொல்லி அவங்க பிரச்சனை நடந்து கொண்டிருக்கண்டு. ஏனென்றால் சுகாதாரத்துறையை கட்டி எழுப்ப வேணும் என்றதான் என்னுடைய ஆசை. சோ அந்த நேரத்துல வந்து சுகாதாரத்துறையில இருக்கிற 1-2 பேரால மொத்த சுகாதாரத்துறையும் பாதிக்கப்படுது. சோ சம்பந்தப்பட்ட ஆக்கள் சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கல என்று சொன்னால் இது ஒரு நாளுமே ஒரு எண்டுக்கு வராது. காலங்காலமா அவர் செத்துட்டார், இவர் செத்துட்டார், அங்க செத்துட்டார், இங்க செத்துட்டார், டிரான்ஸ்பரண்ட். சோ நாங்கள் ஒரு ரிஃபார்மேஷன் உண்டு. அதாவது வந்து இந்த சுகாதாரத்துறையை திருப்பி ஒரு வடிவான அலசலை ஆராய்ந்து பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கலாமா நினைக்கிறேன். அதுக்கு இடையூறான இருக்கிறார்கள் வந்து நாங்கள் மாற்றப்படுவினோம் என்று எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். பாராளுமன்றத்தில் நீங்கள் இது சம்பந்தமான விஷயத்தையும்
அதை விட 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல சம்பந்தமா நீங்க பார்க்கலாம். நன்றி.